சுக்லாம்பரதம் சசிவர்ணம் கபிம் கபிம் காம்சாம். மாப்பிள்ள வாங்கோ, அது துணியை வாங்கிட்டு வாங்கோ. மலார்னு போய் துணியை மாத்திட்டு வாங்கோ. ஓகே சாமி. டேய் தருண், வாடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. போ மச்சான், வரேன். பொண்ணு வாங்கோ, வாங்கிக்கோங்கோ. காவியா வாமா, மடார்னு வரணும், நேரம் ஆக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்க சாமி. ஏங்க இந்த கனியை இன்னும் காணாங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏட்டி, புள்ளையம்மா நைட்டே சொல்லி படுக்க வைக்க வேண்டியதானே? எத்தனை தடவை சொல்றது? எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புறோம், அவளுக்கு என்ன அந்த சத்தத்துல கூடவா எந்திரிக்க முடியாது? இப்ப எப்படி நான் போக முடியும்? என்னடி ரதி, என்னத்தான்? சின்னவளை கூட்டிட்டு வரலையா, அதுதான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப எப்படி நான் போக முடியும்? அவளுக்கு வந்தா வரட்டும், இல்லைன்னா ரிசப்ஷனுக்கு வரட்டும். விடுடி, இதுல என்ன இருக்கு? புள்ள தூங்கிட்டு போகுது, விடு. எக்கா லோலும் பாக்கா ஒன்னட்ட ஒன்றும் சொல்ல மாட்டா, என்னட்ட பாடா படுத்திடுவா. நான் பேசிக்கிறேன், விடு. மாப்பிள்ளை பொண்ணு சீக்கிரம் வாங்கோ. அங்க பாரு, பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க, போய் வர சொல்லு போ. என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அவ திட்டுனானா எனக்கெல்லாம் தெரியாது. சரி, இந்த பையன் எங்க போனா? அவன் நம்மளோட வந்துட்டான், அவன் வேலை செஞ்சுட்டு கிடக்குறான். மாலையை கொண்டாங்கோ. ஏட்டி ரதி, பிள்ளைய பார்க்க அப்படியே ஆசையா இருக்குல்ல? ஆமாக்கா, என்னமோ பெரிய பொம்பளை மாதிரி இருக்கா. பாத்தியா, சேலையில பார்க்க பிள்ளை எப்படி இருக்கா, ஆனா மற்ற துணியில பார்க்கறதுக்கு ஏதோ எலும்பு தோலுமா கிடப்பா. அத்தை வாங்கம்மா, இந்த தாலியை போய் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாங்க. எல்லாம் தாலியை பார்த்துக்கோங்கப்பா. மாப்பிள்ள கட்டியா தாலிய. மாங்கல்யம் தந்தானே நாம ஜீவன ஹேதுனா தன்னே வத்மாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். மாப்பிள்ள இந்த பொட்டை எடுத்து பொண்ணு தாலியில வைங்க. மாங்கல்யம் தந்தோனானே நாம ஜீவன ஹேதுனா. பொண்ணு மாப்பிள்ளையும் இடத்த மாத்தி உட்காருங்க, மாலையை மாத்திக்கோங்க. தம்பி நல்லா அழுத்தி போட்டு விடுங்க, கலண்டுக்கு போகுது. ஓகே சித்தி. கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள்ள. தேங்க்ஸ்டா. மாமா, உன் பொண்டாட்டி கூப்பிடுறாப்பா. சரி, நீ பாரு, நான் மண்டபத்துக்கு போறேன். சரிடா, கொஞ்சம் கிச்சனுக்கும் போய் என்ன சாப்பாடுலாம் எப்படின்னு பாரு. அதுக்கு தாண்டா போறேன், நீ சொல்லணுமா என்ன இதெல்லாம்? சரி மாப்பிள்ளைய பாத்துக்க. வட்டுமாப்ப. ஆ, தர்ஷினி எங்க? அவ இங்க தாண்டா இருப்பா, நான் மட்டும் தான் போறேன். சரிடா. மாமா, இதுக்கு மேல இங்க நின்ன என் தங்கச்சி என்ன அடிச்சிருவா, போ. சரி மாப்பிள்ளைய, நீ போ. மாமா கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல. கூப்பிட்டது கேட்டுச்சுமா, உங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. அப்பவும் நினைச்சேன் என்னடா சத்தமே கொடுக்கலையேன்னு. சொல்லுமா, ஏன் கூப்பிட்ட? என்ன மாமா பூமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? வேற எப்படி கூப்பிடணும்? ஹலோ, என்ன கல்யாணம் ஆக வைக்குன்னா எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியது. சே அப்படிலாம் இல்லம்மா. இல்ல வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. சரி சொல்லு, ஏன் கூப்பிட்ட? ஆளை காணாமேன்னு கூப்பிட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என் அண்ணன் என்ன சொன்னா? அவன் மண்டபம் வரைக்கும் போயிருக்கான். சாப்பாடுலாம் வேலை கரெக்டா நடக்குதா என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. ரிசப்ஷனுக்கா? ஆமா காவியா, ரிசப்ஷனுக்கும் பார்க்கணும். இப்ப நம்ம லஞ்ச் சாப்பிடணும்ல எல்லாரும் போயிட்டு. ஓஹோ, லஞ்ச் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? லஞ்ச் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தாம்மா சொல்லியிருக்கு. 50 பேருக்கு சமைக்க சொல்லியிருக்கேன். ஏய் கனி, ஏன்டி அழுகுற? கனியா? அங்க பாருங்க, கனி அழுதுட்டு இருக்கா. கனி என்னமாச்சு? போங்க அத்தா, நீங்களும் பேசாதீங்க. அக்கா நீங்களும் பேசாதீங்க. என்னை விட்டுட்டே கல்யாணம் பண்ணிட்டீங்க. நான் வரணும் கூட நினைக்கலல்ல. உன்னை யாரடி அவ்வளவு நேரம் தூங்க சொன்னது? ஒரு அக்காவுக்கு கல்யாணம், வருவோன்னு இல்ல, தூங்கிக்கிட்டு இருக்கா படுத்து. இப்ப என்ன வந்து திட்டுறா. டேய் நீ ஏன்டா அழுகுற? போ காவியா, பேசாத. டேய் உன்னை யாரா இங்க கூப்பிட்டது பாரு. இவன் வேற வந்துட்டான். ஏய் கனி கம்முனடி. நீ சொல்லுடா, நீ ஏன் அழுகுற? என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. கௌதம் நீ எவ்வளவு பாசமா இருப்ப. டேய் அதுக்காக அழுகுற? பின்ன இல்லையா? லவ் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். அப்படியாடா தம்பி? சரிடா தம்பி. இந்த பல்லு குத்துற ஊச்சி வேற அடிக்கடி கூட வருது, போய் தலாங்கிட்டு. சரி கௌதம், நீ அழுகாத சரியா? நான் இல்லைன்னா என்ன, என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். அப்புறம் என்னடா, அதான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறமே ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? இவளை யார் கட்டுவா? ராட்சசி. சிப்பா. அத்தா அக்கா என்ன விட்டுட்டு ஏன் கல்யாணம் பண்ணீங்க? வேணும்னா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாடி. அப்ப நான் தான் மாப்ள.
டேய், என் முன்னாடியே நீ என்ன பேச்சு பேசுறேன்? சரி, நேஹா எங்க? அவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். ச்சே, யாருக்கும் நம்ம மேல துளி கூட மரியாதையே கிடையாது. இதுக்கு மேல இங்க இருக்கணுமா? டேய் கௌதம், நில்லுடா. ஹம், இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் காவியா. டேய், நான் போறேன். கனிக்குட்டி, சரிம்மா அழாத, அதான் ரிசப்ஷன் இருக்குல்ல, நீ கூடவே இரு. போங்க அத்தா, தாலி கட்டுறது என்னால பார்க்கவே முடியல. வீடியோலாம் எடுத்துட்டாங்கடி, அதுல வரும். இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. கனிக்குட்டி, அத்தான் சொல்றேன்ல, கேப்பீங்களா மாட்டீங்களா? சரி அத்தா. கள்ளி, அத்தா சொன்னோன்னு மட்டும் ஆஃப் ஆயிட்டாலே. கனிக்குட்டினா கனிக்குட்டி தான். ஆனாலும் நான் உங்க போட்டோ வீடியோல எல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். சரிம்மா, அதனால என்ன, ரிசப்ஷன்ல ஃபுல்லா கூடவே இரு, எல்லா போட்டோலையும் நீ நில்லு. நிஜமாவா? நிஜமாதான். ஓகே. ராகுல், சிந்து, 2 பேரும் என்னடா உங்க கல்யாணம் இவ்வளவு சிம்பிளா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நாங்க 2 பேரும் ஒரு அனாதை தான். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மகராசிங்க உங்க அம்மா 2 பேரும். நான் என் நண்பனோட சம்மந்தியாவேன்னு என்னைக்கும் நினைச்சு பார்த்தது இல்ல. எல்லாம் அதுவா தான் நடந்திருக்கு. சிந்து கல்யாணம் நின்னு போனது, தள்ளி போனது, இவனோட லாஸ் எல்லாமே உங்க கல்யாணம் நடக்கணும்னு எழுதப்பட்ட விதி. என்னடா யாருமே இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க 4 பேரும் தான்ப்பா ரொம்ப முக்கியம். நீங்க 4 பேர் இருக்கிறத விட வேற யாருப்பா வேணும்? ஆமா மாமா, நான் எதுக்கும் வருத்தப்படல. சொல்ல போனா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தன்னைக்கு என் கல்யாணமும் 2 பேரோட கல்யாணம்னாலும் ஒரே நாள்ல ஒரே கோவில்ல நடக்குது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நாங்க அனாதையா இருந்து இன்னைக்கு ஒரு குடும்பமா இருக்கோம். ஒரு குடும்பமாகி எங்க 2 பேரு பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சு இன்னொரு குடும்பமாக்கியிருக்கோம். கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா வாழுவீங்கங்கிற நம்பிக்கையோட நாங்க 4 பேரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பாப்பா. எனக்கு என் மருமக மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எதுக்காகவும் அவ உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். நீயும் அவளை விட்டு கொடுக்காம நடந்துக்கடா. சரிப்பா. எனக்கு என் மாப்பிள்ளை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அண்ணே, தட்டை வாங்கிக்கோங்கண்ணே, உங்க கையால கொடுங்க. டேய் வாடா, 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். மாப்பிள்ள, தாலி எடுத்து கட்டுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. டேய், ஒரு முடிச்சு மட்டும் போடுடா. 3 முடிச்சும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன். சிந்து, தாலி உன் கையால பிடிமா. மாப்பிள்ள, அதுல கொஞ்சம் பொட்டு வைங்க. டேய், பொட்டு வைடா. சிந்து, சொல்லுங்க. சந்தோஷமாமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. டேய், கல்யாணம் கல்யாணம்னு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. இனியாவது பொறுப்பா இரு கொஞ்சமாச்சும். சரிம்மா. லவ் யூ சிந்து. ஏங்க, பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? அவன் சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் பொறுப்பா இருக்க மாதிரி. சரிங்க அத்தை. நீ பதிலே சொல்லல. லவ் யூ டூங்க. சரி சரி, அங்க முன்னாடி அம்மனை போய் தரிசிச்சுட்டு சாப்பிட போவோம். போலாங்க. அப்பா, சொல்லுடா. சீனியர் இருக்கார்ல, எந்த சீனியரு? ஹரிஷ்பா. அந்த தம்பிக்கு நாம அன்னைக்கு அந்த தம்பிக்கும் கல்யாணம் இல்ல? ஆமாப்பா. அதனால அவங்களோட ரிசப்ஷனோட சேர்த்து எங்களோடதும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம்டா, சரி வராது. நமக்கு அங்க யாரையுமே தெரியாது. இல்லப்பா, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. சரி மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நமக்கும் யாரையும் தெரியாது இல்லப்பா. எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும். சிந்துக்கு இருக்கிறதும் 2 பேரு தான். நம்ம சைட்ல இருந்து ரிலேட்டிவ்னா சிந்துவோட மாமா மட்டும்தான். சரிடா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உங்களுக்கு ஓகே தானேப்பா? உங்க அம்மா தான் சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? 10க்கு இவனும் சொல்லிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஓய். அப்ப நம்ம ஈவினிங் அவங்களோட ரிசப்ஷனா? ஆமா சிந்து. சொல்லவே இல்லை நீங்க. சீக்கிரட்டா பிளான் பண்ணோம். அதுவும் இல்லாம உனக்காக தான் எல்லா சர்ப்ரைஸுமே. நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். சீனியர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன மெயின் காரணம் தெரியுமா? என்ன? எப்படியோ ஃப்ரெண்டு 2 பேர் கல்யாணமும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல. அது மட்டும் மெமரிஸா இருக்கக்கூடாது இல்ல? ஒருத்தர் கல்யாணத்துக்கு இன்னொருத்தர் வர முடியலன்ற கவலை இருக்கும்ல. ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கல்யாணமும் ரொம்ப சிம்பிளா தானே நடந்திருக்கு.
ஸோ உனக்கும் சரி காவியாக்கும் சரி ரொம்ப மெமரபிளாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேருன்றனால சீனியர் அப்படி பிளான் பண்ணாரு. எனக்கும் அது ஓகேவா தான் தோணுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சூப்பருங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸ் வேற வச்சிருக்காரு சீனியர் உனக்காக. என்னது? சர்ப்ரைஸ்மா சர்ப்ரைஸ். ஓ, ஓகே ஓகே. டேய் ஜூனியர், சீனியர் வாங்க சீனியர். ஹாப்பி மேரிட் லைஃப் சீனியர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்டா. உனக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். சிந்து ஹாப்பி மேரிட் லைஃப்மா. தேங்க்ஸ்ண்ணா. எங்க என் தங்கத்தை காணா? ஏ அப்பா, உன் பாசத்தை பார்க்கும்போது என் பாசமெல்லாம் தோத்து போயிட மாட்டேக்கே. சொல்லுங்கண்ணா, எங்க அவளை காணா? வரா வரா. ஏய் செல்லக்குட்டி, ஹாப்பி மேரிட் லைஃப் டி தங்கம். தேங்க்ஸ் டி. உனக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ணா உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ்மா. பத்தியா இல்லையா, என் பொண்டாட்டி என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. வந்துட்டா பாரு. ஏங்க? ஆமாமா, காவியா மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்துல வச்சிருக்கணும் நீங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா சிந்து மாதிரி பொண்ணு கிடைக்க நீ தவம் பண்ணிருக்கணும்டா. ஆமா ராகுலண்ணா. ஆமாமா, உண்மைதான் உண்மைதான். என் புருஷனுக்கு எப்பவுமே காவியா தான் பெஸ்ட், அது எனக்கே தெரியும். இனிமே அப்படிலாம் இருக்க கூடாது. சிந்து தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்னு சொல்லணும். கண்டிப்பா காவியா, அதான் உண்மையும் கூட. உங்க ஒய்ஃபாச்சும் நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் தான் இருக்க மாட்டாங்க. ஆனா என் பொண்டாட்டி எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அது ப்ரூஃப் கூட பண்ணியிருக்கா. சரி சரி, அப்புறம் வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாண்ணா. ஓகே, ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க என்ன? ஓகே சீனியர். சிந்து, எனக்கு சத்தியமா சொல்ல வார்த்தையே இல்லடி. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? சொல்லவே முடியாது அத. இந்த மாதிரி ஒரு குடுப்பனெல்லாம் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்காதடி. ஆமாடி தங்கம், நீ சொல்ற அத்தனையும் உண்மைதான். உனக்கு என்ன உள்ளுக்குள்ள ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் தான் எனக்கும் இங்க போயிட்டு இருக்கு. என்ன நீ வாயில சொல்ற, நான் சொல்ல, அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு நிஜமாவே பொறாமையா இருக்கு. நான் ஏன்டா பொம்பளை புள்ளையா பிறக்கலன்னு. ஏங்க? சரி சீனியர், ரிசப்ஷன்ல பார்ப்போம். வரட்டுமா? ஓகே ஜூனியர். பாய்டி சிந்து. பாய்ண்ணா. பாய்டி.